இந்த வாரம் 10லிருந்து 14 வரை, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை உண்டான எஃபெக்ட் பார்க்கலாம். நவம்பர் 10லிருந்து 14 வரையும் இந்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10, 11, 12 3 நாள், திங்கள் டு புதன் வரையும் ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும், ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும். அந்த லெவல் தான் இருக்குது. வியாழன் வெளியிலிருந்து ஒரு சைடு அப் சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை பொறுத்து எல்லாமே ஒரு ஒன் சைடு அப் சைடு எல்லா செக்டருமே அப் சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த 3 நாளில் எல்லாமே ஒரு கன்சல்டேஷன் எல்லாமே ஆகிடுவோம். ஒரு இருக்குது. அந்த டேட்டாவை மாறுச்சுன்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டேட்டாவை வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த வெள்ளிக்கிழமை டேட்டாவை பொறுத்து வியாழக்கிழமை ஒரு லெவல் ஆகிடுவோம். இது நிஃப்டி சென்செக்ஸ் இதுக்குண்டான பதிவு. கமாண்டியில் பார்த்தீங்கன்னா குருடாயில் அதே லெவலில் ஒரு 100 பாயிண்ட் ஏறுவா, 100 பாயிண்ட் ஏறுவா, இந்த லெவல் தான் இருக்குது. நேச்சுரல்ஸ் ஒரே அப்சைடு 3 நாளுக்கு ஏற்ற இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லெவலில் நின்று ட்ராவல் ஆகும். கோல்டு திங்கக்கிழமையிலிருந்து ஏற்ற ஒன் சைடு அப் சைடு போவோம். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு. ப்ராஃபிட்டபுளாக பண்ணிக்கலாம்.